ஆனா அவங்க வந்ததா அம்மாச்சிக்கு கடைசி மரியாதை செலுத்துறதுக்காக. அதை தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. இல்லை, எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற? என்ன பண்ண சொல்ற? ஒண்ணு செய்யும், சாவு வீட்டுல பகையெல்லாம் பார்க்க கூடாது, நம்ம துக்கத்துல கலந்துகிட்டதுக்கு நாம நன்றின்னு சொல்லி மரியாதை கொடுக்கணும்னு அம்மாச்சி சொன்னுச்சுன்னு சொல்றா. சாவு வீட்டுல என்னடா சண்டை போட்டுக்கிட்டு போய் பேசுறா. இப்ப ஒண்ணு சொல்லிப்புறேன் போய் பேசுறேன்னு சொல்றேன்ல. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் எதை பேசுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அத சொன்னோம்டா எவனும் நம்ப மாட்டாங்கல, நம்மள குடியார போயிட்டு வாங்க. ஏய், இப்ப என்ன பண்ணணும்ன்ற? மாப்ள கொஞ்சம் பொறுமையா இரு மாப்ள. என்ன மாமா பொறுமையா இருக்கு சொல்ற? ஐயோ கொஞ்சம் பொறுமையா இரு மாப்ள. நான் கருத்து ஒண்ணு சொல்ல வரல, அம்மாச்சி என்ன சொல்லுமோ அதைத்தான் சொல்ல வரேன் நானு. மாப்ள இளவு வீட்டுல பகையெல்லாம் பார்க்க கூடாது மாப்ள. சாவு வீட்டுக்கு எதிரியா இருந்தாலும் நம்மள மதிச்சு நம்ம துக்கத்துல கலந்துக்க வந்தவங்கள நம்ம வாங்கன்னு சொல்லி மரியாதை கொடுத்து எங்க துக்கத்துல கலந்துக்கிட்டதுக்கு நன்றின்னு நம்ம சொல்லணுமே தவிர, அதை விட்டுட்டு பழைய பகையெல்லாம் பேசி அவங்கள அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னு அம்மாச்சியை அடிக்கடி சொல்லுவாங்க மாப்ள. ஊர்ல எத்தனை சாவு வீட்டுக்கு போயிருப்பான், அங்க எத்தனை சண்டை நடந்திருக்கும். அப்பெல்லாம் அம்மாச்சி பெரிய மனுஷியா நின்னு இப்படி பேசணும் நீ பார்த்தது இல்லையா மாப்ள? ஏன்டா துக்க வீட்டுல பகையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன்டா பகையாளி கூட சண்டை போட்டுருக்கீங்கன்னு அம்மாச்சி அடிக்கடி சொன்னது இல்லையா? அடுத்த வீட்டு பஞ்சாயத்துல அம்மாச்சி அப்படி சொல்லும் போது நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு மாப்ள? மாமா நான் சொல்றது சரிதானே மாமா? அம்மாச்சி பல வீட்டுல பஞ்சாயத்து பேசுனத நீங்களே பார்த்துருக்கீங்களா மாமா? நீங்க தான் மாமா எடுத்து சொல்லணும். விடுங்கம்மா, அவங்க மாலையை போட்டு மரியாதை செலுத்திட்டு போட்டோம். சரி, துக்கம் விசாரிக்க வந்தவங்கள அவமரியாதைப்படுத்த வேணாமியா, அது தப்பு. கிளவு வீட்டுல பகையாளியும் கிடையாது, எதிராளியும் கிடையாது. ஆத்தா இதை என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கு. துக்கத்துக்கு வந்தவங்களை அவமானப்படுத்தக்கூடாதுயா. அவங்க இதுல கலந்துக்கிட்டு போட்டும், இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், போய் உட்காருங்கம்மா, போங்க. ஆத்தாவுக்கு மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் போய் பண்ணட்டும். அம்மா, ஐயோ ஐயோ, ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ வசந்தி, வசந்தி எங்க வீட்டு தெய்வம் எங்களை விட்டு போயிடுச்சு வசந்தி. என் மவளை நல்லா பார்த்து பார்க்க நினைச்சினேன். அம்மா எப்படி போயிட்டு அம்மாச்சி.
ஐயோ தமிழே. அம்மாச்சியை பாருமா. அண்ணே ஊருக்கு புறப்பட்டு போய் ஐயா சமாதி பக்கத்துல குழி தோன்ற விஷயம், வியோ ஐயா கிட்ட சர்டிபிகேட் வாங்குற விஷயம், இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேண்ணே. சரிப்பா. நீர்மாலைக்கு எப்போ போலாம், ஸ்ரீதேவி எப்போ வாங்கலான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே. நீங்க எல்லா விவரத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாண்ணே. சன்னாசி அண்ணே கூட போய் எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. சரிங்கண்ணா. ஏதாவது இருந்தா போன போடு. ம், சரிண்ணே, வரேண்ணே. அம்மாச்சி மேல வெறும் ஈயா மொக்கிது. என்ன மச்சி? இல்ல களவாடி பையல, நீர்மாலைக்கு போகணும், ஸ்ரீதேவி வாங்கணும்னு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்கடா. நீ என்ன அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்க? இப்படியே என்ன கொண்டு போய் குழியில தள்ளுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பியா? அம்மாச்சி என்ன பண்ண சொல்ற என்னைய? அம்மாச்சி கடைசி ஆசை அது இதுன்னு எதுவோ எழுதி வச்சிருக்கான்னு என் ரூம்ல போய் பாருங்க. ஏதாவது உயில் எழுதி வச்சிருக்க போகுது, இப்பவே போய் பார்க்க சொல்லுடோ. அப்படியா? அத பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து என் பணத்தை எடுக்கணும்னு சொல்லு. இல்லன்னா என்ன உசுரோட கொண்டு போய் குழியில புதைச்சாலும் புதைச்சிருவாங்கடா. மச்சி நான் இருக்கும்போது நீ அப்படியே கவலைப்படுற, நான் உன்னை இறக்கி விட்டுருவேனா? நீ இருக்க போய் தாண்டா எனக்கு பயமே. சரி சரி சரி, மண்டை ஆட்டமா உட்காரு. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் எதை பேசுறாங்க. லோக்கல் சரக்கு தான்ப்பா. மண்டையிலே குழம்புறேன். மாமா ஆளாளுக்கு எனக்கு அதை எழுதி தர சொன்னாங்க, இதை எழுதி தர சொன்னாங்கன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அம்மாச்சி ரூம்ல எதுவும் உயிலில் எழுதி வச்சிருக்காங்களான்னு. கடைசி ஆசையா எதையாவது நிறைவேற்ற சொல்லி எழுதி வச்சிருக்காங்களான்னு பார்க்க சொல்லலாம்ல மாமா? என்னம்மா? விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ஆமாண்ணே, சொத்தெல்லாம் எப்படி பிரிச்சு கொடுக்கணும், அம்மாவோட நகைலாம் யாருக்கு எம்பிட்டு போகணும்னு அம்மா ஏதாவது எழுதி வச்சிருக்கான்னு பார்க்கலான்னு. ஏன் சாவித்ரி, அதுக்கெல்லாம் இதுவா நேரம்? நடு வீட்டுல ஆத்தாவை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு நகையை எங்கே வச்சிருக்க, சொத்தை எழுதி வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் 16வது நாள் காரியம் முடியட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். 16வது நாள் காரியமா? ஆத்தி உறுதியா நம்மளை கொண்டு போய் புதைச்சிருவாங்க போல இருக்கே. மாமா உயில் எழுதி வச்சதுல சொத்து பிரிக்கிறது கூட அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா. ஆனா அம்மாச்சி அதோடைய கடைசி ஆசையை ஏதாவது எழுதி வச்சிருந்தா அது அம்மாச்சி வீட்டில் இருக்கும் போதே நிறைவேற்றி வச்சாதான் சரியா இருக்கும். ஆமாங்க, அன்னைக்கு கூட அத்தை என் கடைசி ஆசையே எல்லாத்தையும் எழுதி என் ட்ரெங்கு பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதை நீங்க எடுத்து பார்த்துட்டு என் ஆசையை நிறைவேற்றிட்டு என்னை இந்த வீட்டில இருந்தே கொண்டு போறேன்னு சொன்னாங்க. சரி, நீங்க போய் ஆத்தாவோட பீரோல எல்லாத்துலயும் தேடி பாருங்க. கடைசி ஆசைன்னு ஆத்தா ஏதாவது எழுதி வச்சிருந்ததுன்னா போய் பாருங்க. போங்க அண்ணே, நான் போட்டுமாண்ணே? போய் பாருங்க. ஏய் சீக்கிரம் வாடி, வா போ போ, சீக்கிரம் போ. அட பாவிகளா,